ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் லெமன் சாதம் நல்ல சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியுடைய வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உடனடியாக கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்குறதுனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது கூடவே ஒரு 10 முந்திரியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச வத்தல் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து காரம் அந்த அளவுக்கு இருக்காது, அதனால் நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. துருவன இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால நல்ல கலர் கிடைக்கும். லெமன் ரைஸ்னாலே எல்லோ கலராக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்க்கறதுனால நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூட லெமன் சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் பெரிய லெமனாக எடுத்துருக்கிறதுனால பாதி லெமன் எடுத்திருக்கேன். நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதனால் பாதி லெமனாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சின்ன லெமனாக எடுக்கிறீங்க அப்படின்னா 4 பேருக்கு 1 லெமனாக எடுத்துக்கோங்க. பெரிய லெமனாக சேர்க்குறீங்க அப்படின்னா 1/2 லெமன் கரெக்டாக இருக்கும். பிழிஞ்சதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து சாதத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன், ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்கலை அப்படின்னா இதுலேயே நீங்கள் மொத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வடித்து வச்ச சாதத்தை கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வந்து வடித்ததுமே உடனே சேர்த்துக்காமல் கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக ஹீட்டாக இருக்கும் போது நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து விடுறதுனால ட்ரை ஆகாமல் இருக்கும். லாங் ட்ராவல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ்ஷாக நீங்கள் பாயில்டு எக் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பொட்டேட்டோ ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, இந்த மாதிரி நீங்கள் எது வேணுனாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ரெசிபியுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மோரோவர் உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.